சென்னையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்து ரூபாய் 10 பெறும் திட்டம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. அம்பத்தூரில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் சென்னை மற்றும் வட சென்னை, மத்திய சென்னை மாவட்டத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் உறுப்பினர்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 16 டாஸ்மாக் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 32 முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில இன்று ஒரு நாள் முழுவதும் கடை அடைத்து கடையை திறக்க மாட்டோம் என கூறி காலி மது பாட்டில் திரும்ப பெறும் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர் குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு அவர்களை அவசரப்படுத்துவதாகவும் ஊழியர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மது பாட்டில் விலையை மாற்றம் செய்த பிறகு காலி மது பாட்டிலை திரும்ப பெற ஒட்டப்படும் ஸ்டிக்கரையும் கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காலி பாட்டிலை திரும்ப பெற கட்டாயப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பத்தூரில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்து ரூபாய் 10 பெறும் திட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடைகளை மூடியும் ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மது கடைகளில் காலி மது பாட்டில்களை வைப்பதற்கு இடவசதி இல்லை என ஊழியர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், சென்னையில் டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் இன்று முதல் காலி மது பாட்டில்களை கொடுத்து ரூபாய் 10 திரும்ப பெறும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. டாஸ்மாக் நிர்வாகத்தின் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்ட சென்னை வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய மாவட்டத்தில் இன்று முதல் அந்த திட்டம் அமல்படுத்தப்பட இருந்தது. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தவிர்ப்பதற்காக அவற்றை மதுபான கடையிலே திரும்ப பெறும் திட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த 10 திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் மது பாட்டில்களை கொடுத்து என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் உள்ள மது கடைகள் பாட்டிலை திரும்ப வைப்பதற்கான போதிய இடவசதிகள் இல்லை எனவும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வேலை வரும் அதிகரிப்பதற்காகவும் கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் என்பதை நடத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையில் பல இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்காததால் மது குடிப்பவர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மது கடையிலேயே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. மேலும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை முன்பாக சிலர் மது குடிப்பவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சம்பவமும் நிகழ்ந்திருந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.